ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா கார்த்தியை நேராக கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. கார்த்தியை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குருவரன் நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க, காணாமல் போன கார்த்தி இதுதான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நீதிபதியும் கேட்கும்போது அப்போ கார்த்தி உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளுதாங்க. ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு உடனே எல்லாம் செயல்பட்டது எல்லாமே எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி புவனேஸ்வரி சிக்க வச்சுருந்தாங்க. இதனால் பார்த்தோம்னா நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு நல்லவங்க போல நடிச்சிட்டு இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், அநியாயமாக ஒரு அப்பாவி மேலே போய் இந்த மாதிரிக்கு பழியை சுமத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பார்த்தோம்னா ஜானகி விடுவிச்சிருந்தாங்க. ஜானகி ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து வரவும் அடுத்தது கார்த்திக்கும் புவனேஸ்வரிக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகாலிங்க நைஸாக அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தாங்க. ஐயோ, இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம்னா அவ்வளோதான், நம்மளே சேர்த்து உள்ளே வச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்க காரணமே மாயா தாங்க அப்படிங்கும்போது இப்போ குருவரன்னு சொல்கிறாங்க. மாயாவும் கதிரும் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜானகி அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது. மாயா ரொம்பவே நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கவும் ரகுராம் பார்த்தோம்னா ரொம்பவே கோபத்தோடு இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் சொன்னப்புறம் கூட உங்கள் பெரியப்பாவுக்கு உன் மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேதனையோடு வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜானகியை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பத்மா பார்வதி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இவங்க வரமாட்டாங்களா நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது சாரு சொல்கிறாங்க, என்னத்தை இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த மாயா இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே பத்மா ஆரத்தி எடுத்துட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அப்போ ஆரத்தி எடுத்துகிட்டு வரும்போது ரகுராம் இந்த ஆரத்தியை என் கையில் தான் அப்படின்னு சொல்லி எடுக்கவும் உடனே என்னன்னா நானே எடுக்கிறேன் அன்னைக்கு அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தோம்னா தனாவும் கதிரும் அவங்களும் அங்கே வந்துருந்தாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவும், அம்மா வந்துட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரகுராம் பார்த்தோம்னா நேராக மாயாவுக்கு போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி தனான்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அப்பா மாயாவுக்கு போய் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே தனா ஜானகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா அப்பா அதாவது மாயாவை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே கோர்ட்டில் வச்சு கூட மாயா மேலே கோபத்தோடு தான் வந்தார் அப்படிங்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா பார்வதி சாரு மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சீனுவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இவளுக்கு போய் நீங்கள் ஆராத்தி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆராத்தி யாருக்கு எடுக்கணுமா நான் அவங்களுக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஜானகி தனா கதிர்னு எல்லாருமே சந்தோஷப்படவும் அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, மாயா நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், ஜானகி வெளியே வந்திருக்கவே முடியாது, என்கிட்ட கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றிட்ட மாயா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. என்னங்க கோர்ட்டில் வச்சு நீங்கள் பேசாமல் இருந்ததை பார்த்து நான் ரொம்பவே அதாவது கஷ்டப்பட்டுட்டேங்க, திரும்பவும் மாயாவை நீங்கள் வெறுத்துட்டீங்களோன்னு சொல்லி அப்படிங்கவும், ஆமாம் இத்தனை நாள் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்களா, நான் கொஞ்சம் நடித்தாதான் என்ன அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பத்மா பார்வதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன அண்ணன் இப்படிலாம் மனசு மாதிரி மாயா ஏற்றுக்கிட்டாரு போலுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா ஓடி ரகுராம கெட்டி பிடிச்சிட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் அவங்க மாயா கிட்ட சொல்றாங்க, மாயா நீ என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தியோ அதை நீ காப்பாத்திட்டமா, உன்னை புரிஞ்சிக்காம இருந்தது என்னுடைய தப்பு தான் அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்றாங்க, என்னங்க மாயா தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ அவளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதே மாதிரிக்கு தாங்க கதிரும் தப்பு பண்ணலைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் கதிரை பார்த்து கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க பாரு ஜானகி, நீ அவனை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, கதிர் உண்மையிலே எந்த தப்பும் பண்ணல, உண்மையை சொல்ல போனாக்கி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அந்த கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்தினதே மாயாவும் கதிர் தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தனா அவங்க ரகுராம் காலில் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா ஆமாப்பா, கதிர் ரொம்பவே நல்லவன்ப்பா, உண்மையை சொல்ல போனால் நான் கூட ஃபர்ஸ்ட் கதிரை புரிஞ்சுக்காம இருந்தேன், ஆனால் எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான்ப்பா எனக்கு தெரிஞ்சது, கதிர் மட்டும் அன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டலன்னா அந்த கார்த்திகிட்ட சிக்கி நான் சின்ன பண்ணமா இருப்பப்பா அப்படிங்கவும்
அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் பார்க்குறாங்க. என்ன ஜானகி சொல்கிற அப்படிங்கவும், ஆமாங்க, அந்த கார்த்தி லேஸ்பட்டவும் கிடையாது, இந்த மாதிரிக்கு தனாவை தனியாக அழைச்சிட்டு போய் அவன் தப்பான ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடவும், இது கிட்டதுமே மாயா வந்து அவங்க அதாவது ஜானகியை தடுக்கிறாங்க. அப்போ வந்து தனா சொல்லிடுறாங்க, இல்லை மாயா, இதுக்கு மேலேயும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது, அப்போ தான் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும், அதான் அந்த கார்த்தி வந்து உள்ளே போயிட்டாம்ல, அதனால் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து மாயாவை பார்க்குறாங்க. மாயா, நீ இவ்வளோ தூரம் இந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிற, ஆனால் இது தெரியாமல் உங்கள் ரெண்டு வரையும் நான் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கதிரையும் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டுதாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சாரு கேட்குறாங்க, என்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, போகிற போக பார்த்தாக்கி சீனு எனக்கு கிடைக்க மாட்டான் போலுக்கு அப்படிங்கவும், உடனே வந்து மாயா வந்து அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, பெரியப்பா நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க, சாருவுக்கு பேசாமல் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சாரு வந்து நம்மளால தானே பாதிக்கப்பட்டிருக்கிறா, அதனால அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கவும், உடனே ரகுராமும் ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இது என்னது, கடைசியில் அவன் நம்மகிட்டே வந்துட்டா அப்படின்ட்டு உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இதெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது அப்படிங்கவும், என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாருவோட வாழ்க்கை நம்மளால தானே நாசமாக போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது சாருவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தானே ஏற்படுத்தி கொடுக்கணும், அதனால சாருவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கவும், உடனே ரகுராமும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா எடுத்த முடிவுலாம் கரெக்டு தான், இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எனக்கும் எந்த ஒட்டும்ல வரவும்லன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்தேன், ஆனால் எப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சோ இதுக்கு பிறகு பழைய ரகுராம் மீண்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அவங்க ஜானகி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி சொன்னதுமே வந்து பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சீனு உங்க வாடா அப்படின்னு சொல்லி ரகுராம் கூப்பிடவும், உடனே சீனு பக்கத்தில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இன்னுமேலும் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ வந்து மாயாவை நீ வந்து அதாவது ஒன்று சேர்ந்து நீ மாயாவோட சேர்ந்து வாழணும், இதுக்கு பிறகு நீ மாயா கிட்ட பேசாமையே பிரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கும்போது, உடனே சீனு வந்து சொல்றாங்க, என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, மாயா அந்த குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறா, மாயாவை பற்றி இது வரைக்கும் நான் வந்து அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு மாயாவை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் மாயாவை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சீனு வந்து மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு மேலே வந்து சீனி எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சுது, அதனால அங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மணியும் சிவாவையும் தான் காட்டுறாங்க. இந்த குடும்பம் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணி வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் என் மருமக மாயா தான் அப்படிங்கிறாங்க. மாயா மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிருக்கும், அந்த கார்த்தியால் அந்த புவனேஸ்வரி குடும்பத்திட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றினது எல்லாமே என் மருமக மாயாதான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ரகுராமும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரிக்கு மாயாவோட கையை பிடிக்கவும் மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது கார்த்தியும் புவனேஸ்வரி தான் இந்த குடும்பத்தை வந்து நாசம் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயிலுக்கு போனனால ரகுராமும் வந்து மாயாவை புரிஞ்சுக்கிட்டுதாங்க, கதிரையும் மாயாவும் அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டுதாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சனால. அதனால இந்த சீரியல் முடிய போதா இல்லைன்னா வந்து அடுத்தது வேற மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.